நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. யார் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்குது. அப்பா அம்மா வைக்கிறது நல்லாவே இல்லை. இப்போ சோலி முடிச்சு. அப்பா அம்மா வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்போ அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. இல்லைங்க சார், அம்மா வந்து சிக்கன் நல்லா வைப்பாங்க, மீன் குழம்பு இவங்க நல்லா வைப்பாங்க சார். இதை மட்டும் வக்கனையா பேசு. ஆனால் இது இருக்கிறதே 7 கஷ்டமான வருஷம் கேள்வி. வளர்த்தேன். 3 வருஷத்துக்குள்ள மாத்திட்டான். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறது தான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட்டு சார், விடுங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவா காரமெல்லாம் ரொம்ப போட்டு செய்ய தெரியாது. யார் அம்மாக்கு? அவங்க அம்மாவுக்கு வறுத்த மீனை குழம்புல போட்டு இவர் அம்மாக்கு செய்ய தெரியாதே. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. எனக்கு ஒன்று புரியலம்மா. ஏற்கனவே கஷ்டப்பட்டு தனியா வறுத்து எடுத்து வச்ச மீனை எதுக்கு தூக்கி அப்படியே சாப்பிட வேண்டியது, திரும்ப எதுக்கு குழம்புக்குள்ள போடுறீங்க? பொரியல், அவியல், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் வைக்க தெரிய மாட்டேங்குது. ஏம்மா, வறுத்த மீனை தூக்கி குழம்புல போட்டு மீன் குழம்புங்கிறாங்க, அதை உங்க பையன் 3 வேளை சாப்பிட்றான், அப்புறம் என்ன? ஆக்சுவலா மீன் குழம்பு ஓகே, ஆனா அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பராக வைப்பாங்க சார். என்னடா கேட்ட? எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு? அது என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். இப்போ வரைக்குமே ஏதாவது செய்யலைன்னா என்ன பண்ணலாம் வைக்கலன்னு எங்களெல்லாம் மிரட்டுவான், அப்படி ஆடுவான். இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். என்ன கொடுமை சரவணன். இப்போ அவங்களுக்கு ஃபேவராக பேசினா அது ஒரு மாதிரி பிரச்சனை வந்துடுது. நீங்கள் அம்மாவுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு